ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி ரொம்பவே ஹெல்த்தியான ட்ரிங்க் ஒன்று தான் பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம ராகி மாவு வச்சு ரொம்பவே ஹெல்த்தியாக பண்ணியிருக்கோம். ஃபுல்லாகவே ஊட்டச்சத்து நிறைந்த ஒரு பானம். ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். இதில் ஆர்டிஃபிஷியலாக எந்த கலரும் சேர்க்கலை, அதுபோல் எந்த விதமான சுகரும் நான் இதில் சேர்க்கலை. பேரிச்சப்பழம் தான் நான் வந்து இனிப்புக்கு சேர்த்துருக்கிறேன். வாங்க இப்போ இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு பவுல் ஒன்று எடுத்துருக்கிறேன். இதில் 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ராகி மாவு, கேழ்வரகு மாவு வந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 கப் அளவுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டி எதுவும் இல்லாமல் ஸ்மூத்தாக கரைச்சி எடுத்துக்கலாம். ஒரேடியாக சேர்க்க வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு பேன் வந்து ஸ்டவ்வில் வச்சுருக்கிறேன். இதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். தண்ணி ரொம்ப கொதிக்கணும்னு வேண்டாம். இந்த மாதிரி நல்லா சூடாகி வந்ததும் நம்ம இதில் ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கோம்ல ராகி மாவு, அதை வந்து இதில் கலந்து எடுத்துக்கலாம். நமக்கு ராகி மாவு ரொம்ப திக்காகி வரணும்னு வேண்டாம். இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்தால் போதும். நமக்கு இது ஆறி வரும்போது இன்னும் கொஞ்சம் கூட நமக்கு வந்து திக்காகி வரும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி ராகி மாவை கம்ப்ளீட்டாக ஆற வச்சிடலாம். இது நல்லா ஆறி வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து செய்ய ஆரம்பிக்கணும். அந்த டைமில் ஒரு பாத்திரம், சின்னதாக ஒரு பாத்திரம் எடுத்துருக்கிறேன். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சியா சீட்ஸ் சேர்த்துருக்கிறேன். இது கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இது ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊற வச்சிடலாம். இந்த மாதிரி ஒருக்கா கலந்துட்டு ஊற வச்சுக்கோங்க. இப்போ இதுவும் இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் 12 பேரிச்சம்பழம் எடுத்துருக்கிறேன். பேரிச்சம்பழத்தில் உள்ள விதையை வந்து எடுத்துகிட்டு இதில் நம்ம நல்லா சுடு தண்ணி வந்து சேர்த்து நம்ம இதை வந்து ஊற வச்சிடலாம். பேரிச்சம்பழமும் நமக்கு நல்லா ஊறி வரட்டும். அடுத்ததாக மீடியம் சைஸில் ஒரு பீட்ரூட் எடுத்து இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணி ஆவியில் வேக வச்சு எடுத்துருக்கிறேன். முடிஞ்ச அளவு ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இதுவும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே வந்து வேக வச்சு வச்சுருந்தோம்ல ராகி மாவு, அதுவும் நமக்கு இப்போ நல்லா ஆறி வந்துட்டு, ஆறினதுக்கப்புறம் நல்லாவே திக்காகி வந்திருக்கு. இப்போ இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றி எடுத்துக்கலாம். அடுத்ததாக இது கூடவே நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருந்த பீட்ரூட் வந்து சேர்த்துக்கலாம். ஃபுல்லாகவே சேர்த்துக்கலாம். இது கலர் மட்டும் கொடுக்குறதுக்கு இல்லை, ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நமக்கு பீட்ரூட்டில் இருக்குது. நம்ம சொல்லி தான் தெரியணும்னு கிடையாது. அடுத்ததாக இது கூடவே நம்ம ஏற்கனவே வந்து ஊற வச்சுருந்தோம்ல பேரிச்சம்பழம், அதுவும் நமக்கு நல்லா ஊறி வந்துட்டு, அதை நம்ம ஊற வைக்கும்போது சேர்த்துருந்த தண்ணியோடு சேர்த்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு சின்ன சைஸில் ஒரு பழம் வந்து எடுத்துருக்கிறேன், வாழைப்பழம் எடுத்துருக்கிறேன். அதையும் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இது கூடவே 1/2 கப் அளவுக்கு வந்து பால் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம கூலிங்காக சேர்க்கும்போது கொஞ்சம் கூட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். நம்ம எவ்வளவோ ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்வோம். இந்த மாதிரி ஹெல்த்தியாக நீங்கள் வந்து 1 கப் கொடுத்தாலே குழந்தைங்களுக்கு நல்ல வயிறு ஃபில்லிங்காகவும் ஃபுல்லாகவே சத்து நிறைந்த ஒரு பானம். கண்டிப்பாக அந்த வெயில் நேரம் கண்டிப்பாக ஒரு முறை செஞ்சு கொடுத்து பாருங்கள். இது கூடவே 3 கப் அளவுக்கு, அதாவது 3/4 லிட்டர் அளவுக்கு நான் வந்து பால் வந்து சேர்த்துருக்கிறேன். ஏற்கனவே அரைக்கும் போதும் கொஞ்சமாக பால் சேர்த்து அரைச்சிருக்கிறோம். எல்லாம் சேர்த்து தான் நான் இங்கே வந்து 3/4 லிட்டர் அளவு வந்து பால் வந்து சேர்த்துருக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஒருக்கா கலந்து எடுத்துக்கோங்க. இது டேஸ்ட் எப்படி இருக்கும்னு நினைக்க வேண்டாம். ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு விருப்பமான ஒரு சுவையிலே இருக்கும். அடுத்ததாக இது கூடவே நம்ம ஏற்கனவே ஊற வச்சு வச்சுருந்த சியா சீட்ஸும் நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம். சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம். இதெல்லாம் நம்ம தேவைக்கு தக்கன கொஞ்சமாக கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஒருக்கா கலந்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஹெல்த்தியான இந்த சம்மர் டைமில் ஒரு சூப்பரான ஒரு ட்ரிங்க் வந்து நம்ம ராகி மாவில் வந்து ரெடி பண்ணி எடுத்துருக்குறோம். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கூலிங்கான பால் சேர்த்து செய்யலாம். இல்லைனா இந்த மாதிரி செஞ்சுட்டு கொஞ்சம் நேரம் கூலாக ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட நீங்கள் வந்து எடுத்து சாப்பிட்லாம். இது மாதிரி வேறு ஹெல்த்தியான ட்ரிங்க்ஸ் இந்த சம்மர் டைமில் வேணும்னாலும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.